ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவருக்கு சொந்தமான 4 பேருக்கு சட்டவிரோதமா கடத்தி விட்டுக்கலாம். அது பணம் நிறைய ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கலாம், 50,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா மீனவ சொந்தங்கள் அதை விற்கக்கூடாது. அன்பு சகோதர சகோதரர் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் அண்ணன் கூட போய் மத்திய அரசோடு இணைந்து இந்த பிரச்சனைக்கு கடலட்டை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உறுதியாக சொல்லுகின்றோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்து வலிமைப்படுத்திய பிறகு அண்ணன் கூட நானும் போறேன். மத்திய அரசை சந்தித்து மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த பகுதிகளை கொடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். அதனால் நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் ஐயா அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிற அந்த சகோதர சகோதரி. அதையெல்லாம் தாண்டி பாருங்க, ராமநாதபுரத்துக்கு நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம். ராமநாதபுரத்திற்கு மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அமிர்த் சிட்டி, பெரிய நகரம் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி ஐயா, வளரக்கூடிய நகரத்திற்கு அமிர்த் சிட்டி. இந்த நகரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம். ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல்முனை வரையில் மேம்படுத்தப்பட்ட தார்ச்சாலை மோடியாவே போய் நின்று பார்த்துட்டு வர்றாங்க. இந்தியாவுடைய மொத்த சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொகுதியில் 127 கோடி மதிப்பில் தேசிய கடற்பாசி பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கச்சத்தீவை உறுதியாக மீட்போம் போன்ற பல்வேறு உறுதிமொழிகளை கூறி வருகிறார்.